காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் பாஜக சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் சாய் ஜே சரவணன் குமார் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் குறித்து சிறப்புரையாற்றினர். திருப்பத்தூர் நகராட்சி வேலன் நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை 10வது பட்டாலியன் குழுவைச் சேர்ந்த அவில்தார் அன்பரசு மற்றும் திருப்பத்தூர் முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக கர்னல் திவாகர் டோக்ரா மற்றும் வெலிங்டன் பயிற்சி மைய கர்னல் சாஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே MGR நகர் குடியிருப்பு பகுதியில் வீட்டின் கழிவறைக்கு குழி தோண்டி அதில் பாறைகளுக்கு வைத்த வெடியால் அருகில் இருந்த வீட்டின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதுடன் வெடித்த கற்கள் அருகில் இருந்த வீடுகளின் மீது விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்தங்கரை போலீசார் வெடி வைத்த 2 நபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாமிபுரம் பகுதியில் செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையில் உள்ள பட்டாசுகள் சேமித்து வைக்கும் அறை மீது திடீரென மின்னல் தாக்கியதால் அங்கு வெடி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தூர் தீயணைப்பு வீரர்கள் பட்டாசுகளில் எரிந்த தீயை அணைத்த நிலையில் சாத்தூர் நகர் காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ மையத்தில் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பட்டாபிராமன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததால் ராணுவ மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. இதில் ராணுவ வீரர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாயும், கரும்பு ஒரு டன்னிற்கு 4000 ரூபாயும் ஆட்சிக்கு வந்த மறுநாளே தருவதாக திமுக அரசு கூறி அரசு பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள் ஆகியும் அதை வழங்காமல் ஏமாற்றி விட்டனர் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் குழு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட இவர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். இதுபோல நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வந்த மறுநாளே நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 வழங்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டுக்கு பிறகு அந்த விலையை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார். இந்த நிலையில் இன்றைய தினம் விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 3500 கரும்பு டன் ஒன்றுக்கு 5000 விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு உரிய சந்தை வசதி ஏற்படுத்த வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நடைபெற்ற கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணை வழங்கும் விழாவில் சோளிங்கர் MLA முனிரத்னம் கலந்து கொண்டு 185 பயனாளிகளுக்கு 6,50,00,000 ரூபாய் மதிப்பிலான கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். தொடர்ந்து சோளிங்கர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பாக பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் C. சேகர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெறும் ஆசிரியர்கள் 10க்கும் மேற்பட்டோர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி பாராட்டி சிறப்பித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 23 கிலோ 720 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதேபோல் கோவில்பட்டி பாரதி நகர் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்து அவர்களிடம் இருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே காவிரி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து ஊர்வலமாக அழைத்து வந்து மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து தங்களது ஆசிரியர்களை சந்தித்து இதுபோன்று அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றும்
இது தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தருணமாக இருக்கும் என்று முன்னாள் மாணவ மாணவிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். நாங்கள் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் நாங்கள் படித்து இப்போ ஒரு 47 வருஷம் கழித்து எல்லாரும் மீட் பண்ணி பண்ணுற விஷயம் ரொம்ப சாதாரணமல்ல. அப்போ ஏற்பட்ட ஸ்கூலாகவும் நாங்கள் இந்த அரசு பள்ளின்னு இருக்காமல் நாங்கள் வளர்ந்ததெல்லாம் இப்போ வரைக்கும் நாங்கள் ஆசிரியர்களை வேணால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிரியர்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அளவுக்கு இந்த ஸ்கூல் இருக்குன்னாக்க அதற்கு நாங்கள் தான் ரொம்ப பெருமைப்படணும். இப்போ ஆசிரியர்களை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மூஞ்சி அடையாளம் கூட தெரியாமல் இருந்தது. ஆனால் நீங்கள்லாம் இந்த பேர் தானான்னு அவர் எங்களை பேரை மென்ஷன் பண்ணி கேட்டு நாங்கள் உங்களை இதுக்கு அடிச்சிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு எங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த ஸ்கூலில் படித்தது. இப்போ இந்த 3வது ஜென்ரேஷன் வந்தும் எங்களெல்லாம் ஞாபகம் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு வர வச்சு எல்லாரையும் இது பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை. எங்களுக்கு இந்த வயசுக்கு 62 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு ஒரு நினைக்கிறோம். இது ஒரு மனசுக்கு நெகிழ்வாக இருக்குது இந்த சந்தர்ப்பம். நித்யகுமாரி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மதுபோதையில் கனரக வாகனத்தை ஓட்டி ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான உணவகத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை ராசிபுரம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலும் இவ்விபத்தில் அங்கு நின்று உணவருந்திக் கொண்டிருந்த 2 இளைஞர்கள் கடையின் உரிமையாளர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரம் மற்றும் ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளில் பூத் கமிட்டி படிவம் சரிபார்க்கும் பணி நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்ரீனிவாசன், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே விவசாய நிலத்தில் உறவினரின் வயலுக்கு நீர்ப்பாய்ச்ச சென்ற குணசேகரன் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து சதுரங்கப்பட்டினம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபுவின் விவசாய நிலத்தில் பணியாற்றிய ஸ்ரீகாந்த் மற்றும் சுமந்தமாய் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 15 ஊராட்சியில் உள்ள 200 பயனாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட அரசு அலுவலர்கள், திமுக முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் தலைமையில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.எஸ். தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமாட்சியம்மன் நகர் பகுதியில் வசித்து வரும் சிவலிங்கம் என்பவரின் வீட்டின் கதவை உடைத்து 6 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள், லேப்டாப் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். தொடர்ந்து அங்கு இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் திருட்டில் ஈடுபட்ட மணிகண்டன், உப்பிட் ஆதி ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெரம்பலூர் துறையூர் சாலையில் அமைந்துள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வரும் 10 பேருக்கு பெரம்பலூரை அடுத்த செஞ்சேரி கிராமத்தில் நல்லம்மாள் நகர் என்ற பெயரில் அப்பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீனிவாசன் 11 கோடி ரூபாய் மதிப்பில் பணியாளர்களின் பெயரில் பதிவு செய்து வீடு வழங்கினார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டத்தில் 238 மாற்றுத்திறனாளிகளுக்கு 52,87,029 ரூபாய் மதிப்பில் 415 எண்ணிக்கையிலான செயற்கை அவயங்கள் மற்றும் உபகரணங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி வழங்கினார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பெருநிறுவன சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 53 லட்சம் ரூபாய் அளவிற்கு நிதி உதவியை வழங்கியுள்ள REC நிறுவனத்திற்கும் REC நிறுவனத்தின் தனி இயக்குனர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அழகாபுரி அணையில் உள்ள குடோனில் 65,000 ரூபாய் மதிப்புள்ள இரும்பு பொருட்களை திருடிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
குடகனாறு அணைக்கு சொந்தமான இரும்பு கம்பிகள், பைப்புகள், தகர சீட்டுகள் உள்ளிட்ட தளவாட பொருட்களை திருடியதாக அளித்த புகாரின் அடிப்படையில் கூம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கலந்து கொண்டு 110 பயனாளிகளுக்கு 3,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.